ஆண்டவரே எனக்கு வசனம் கொடுங்க, நாளைக்கு நான் என்ன பேச போகிறேன், எனக்கு வார்த்தை கொடுங்கன்னுட்டு காத்து நிற்கும் போது நைட்டு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். நம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் உமக்கு பயப்படுறவங்க சந்தோஷப்படுவாங்க சொல்லிட்டு ஆண்டவர் வார்த்தை. அதோடு நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு பைபிள் வாசிக்கும் போது ஆண்டு கொடுத்த வார்த்தை, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரர்களே நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இந்த வார்த்தையை கொடுத்தார் ஆண்டவர். இந்த வார்த்தையை எடுத்து ஆண்டு சம்பந்தம் நல்லா ஜெபம் பண்ணி காலையில் 5:30 மணிக்கு இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி வரும்படி ஆண்டு கிருபை செய்தார். அல்லேலூயா. நான் இப்போ ஆண்ட சமூகத்தில் ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுபடி நான் கேட்குறேன். நீங்கள் என்ன நாளைக்கு பேசுகிறீங்க பேசுங்க ஆண்டவர். ஆண்ட சமூகத்தில் கேட்டு ஆண்ட வார்த்தை கொடுத்தது அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்ற, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் என்ன ஆகல, நீங்கள் ஒன்றுமில்லாமல் போல நல்லா தானே இருக்கிறீங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர், நான் கூட இருக்கிறேன்ல, நான் உன் கூட இருக்கிறேன்ல, நீ என்ன கெட்டு போயிட்டியா, நீ என்ன ஆயிட்ட, நீ ஒன்றும் ஆகலையே, நான் உன் கூட இருக்கிறேன். பார்த்தீங்களா ஆண்டவர் வார்த்தை எப்படி இருக்கு? ஒன்றுமே நடக்கலையே, நீ நிர்மூலம் ஆகவில்லையே, ஒன்றுமே ஆகலையே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பாட கூட இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு தீங்கு வராது. எதுலையும் ஆண்டு கைவிட மாட்டார். எல்லாத்தையும் ஜெயந்த தருகிற தெய்வம். அல்லேலூயா. பாட வார்த்தை பார்க்கும்போது ஜெனிசிஸ் சாப்டர் ஆதியாகமம் 15:7 பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கலத்தியருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். ஆபிரகாம் சொல்றார், நான் உன்னை ஊர் என்ற பட்டணத்திலிருந்து நான் உன்னை கொண்டு வந்தேன். நான் உன்னை கொண்டு வந்தது, நான் உன்னை கொண்டு வந்தது. ஆனால் சொல்ற, நான் உன்னை கொண்டு வரும்போது ஆண்டவர் நடத்துவார். நம்மளை ஆண்டு சொல்றாரு, நான் இல்லப்பா, நீங்க தான் என்னை நடத்தி நிற்கிறீங்க, நீங்க தான் என்னை கொண்டு வந்துக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் சொன்னாக்கா அது எல்லாமே நன்மையா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றபடி நம்ம கீழ்ப்படியணும். அங்கதான் இருக்கு விஷயமே. ஆண்டவர் சொல்றபடி கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியாகமத்தில், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உன் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நான் சொல்றது நீ செய். அப்போ ஆண்டவர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்து ஆண்டவர், நான் சொல்ற தேசத்துக்கு போ, நான் சொல்ற இடத்துக்கு நீ போ. அப்போ ஆண்டவர் சொல்ற போது கேட்கும்போது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேன், கூட இருக்க மாட்டேன் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார். ஆண்டவர் சொன்னவர் நம்ம கூட தான் இருப்பார். அவர் நம்ம கூடவே இருந்து தான் நடத்துறாரு. என்ன ஆண்டவரே கூடவே இருக்கிறார். என்ன பிரச்சனை செஞ்சாலும் ஆண்டவர் கூடவே தான் இருக்கிறார். என்ன போராட்டத்தில் அது கூடவே ஆண்டவர் கூட இருக்கிறார். அதுலேருந்து எப்படி தப்பி வைக்கணும் ஆண்டவர் பார்க்கறத தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. எல்லா ப்ராப்ளம்ஸ் இருந்தது இருக்கும், பிரச்சனை இருக்கும், பயங்கரமாக பிரச்சனை இருக்கும், இருள் புயல் அடிக்கும். அது மத்தியில் கூட ஆண்டு கூட இருக்கிறார். அதுலேருந்து எப்படி தப்பிக்க வைக்கணும், எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டு நடத்துவார். அல்லேலூயா. மனுஷன் சொன்னு வச்சுங்க கேட்கவே மாட்டாங்க. மனுஷன் சொன்னாக்கா இவங்க ஏதோ ஒரு லாபத்துக்காக சொல்றாங்கோ, இவங்க ஒன்று வஞ்சகமாக பேசுகிறாங்கோ, இவங்க வேறு விஷயத்தில் வேற ஏதோ ஒன்று மனசில் வச்சு சொல்கிறாங்கோ. அப்படிதான் ஆண்டவரே பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பேசும்போது அது கரெக்டான வழியில் வரும்போது சூப்பராக ஆண்டவர் நடத்துவார், தப்பிக்க வைப்பார். எல்லாத்துலையும் தப்பிக்க வைப்பார் ஆண்டவர். எந்த விஷயத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், மாட்டி விட மாட்டார், தப்பிக்க வைக்கிற தேவன். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்றாரு, அவர் சொல்றபடி கீழ்ப்படியும் போது அவர் பார்த்துக்குவார் எல்லாமே. நான் அவனுக்கு சொன்னேன் போ, அவன் கூட இருக்கிறேன், சொன்னவர் கூட இருப்பார்.
அவர் கூட இருந்தால் தான் நமக்கு ஜெயம். அல்லேலூயா. அப்போ ஆனால் நீ நிர்மலமாகல, நான் மாறாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ நான் கூட இருந்து ஆண்டு நடத்துகிற தேவன். எக்ஸோடஸ் 3:14-15 வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். பாத்தீங்களா? அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் மோசேகிட்ட சொல்லி அனுப்புறார் ஆண்டவர். அந்த எகிப்து அடிமையா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வரதுக்கு, இருக்கிறவராக இருக்கிறவர் சொன்னேன்னு சொல்லு, இருக்கிறவர் சொன்னார் சொல்லு. அப்ப ஆண்டவர் இருக்கிறார் இல்லைங்களா? ஆண்டவர் இருக்கிறார். அப்போ இருக்கிறவர் சொல்லும் போது, அவங்க கேட்கும் போது, பிளஸ் நாம கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம். இருக்கிறவர் இருக்கிறார், நம்ம கூடவே தான் இருக்கிறார் ஆண்டவர். எல்லா கண்ணீர் பாதையில், பிரச்சனையில், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் கூடவே இருக்கிறார். கூட இருந்து நம்மளை தப்பி வைக்கிறார். அவருக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அவர் நம்ம செவி கொடுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நான் போயிட்டு இருக்கிறேன், இந்த பிரச்சனை நான் இருக்கிறேன், நீங்க என்ன ஆண்டவர் சொல்றீங்க? எப்பவும் அப்படி கேட்கிறோமா? நம்ம ஆண்டவர் கேட்கிறோமா? நீங்க என்னப்பா சொல்றீங்க? இப்ப இந்த சூழ்நிலை என்ன சொல்றீங்க நீங்க? அப்படி கேட்கும் போது, ஆண்டவர் சொல்றதுக்கு நம்ம செவி கொடுக்கும் போது, அப்போதான் நமக்கு மிகுந்த சமாதானம், ஒரு பொறுமை, நிதானம் எல்லாம் நமக்குள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அல்லேலூயா. நம்ம அதை கேட்க மாட்டோம். நம்முடைய பிரச்சனை, நம்முடைய அந்த இதில் போராடிங்க, போய் போட்டு மோதி மோதி போயிட்டு இருக்கும். முயற்சி பண்ணலாம். சுய பலத்தினால, செல்வாக்குனால, பணத்தினால முயற்சி பண்றது, அது ஃபெயிலர் தான். அங்கங்க சுத்தி எல்லாம் போய் ஆயிட்டு போய்க்கு கடைசியில் ஆண்டவரே என்ன சொல்றீங்க ஆண்டவர்? அது முன்னாடியே கேட்டிருந்தாக்கா என்ன இருக்கும்? உனக்கு இந்த நேரம் மிச்சம் இருக்கும் இல்லைங்களா? நேரம் மிச்சம் இருக்கும், பணம் மிச்சம் இருக்கும், செல்வாக்கு இதெல்லாம் போய் அவங்கக்கிட்ட வாசல்கிட்ட இவங்க வாசல்கிட்ட போய் தேடி அவங்கள பார்க்கறது மிச்சம் இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? சூப்பராக நடத்தின்னு போவார். நம்ம எப்பவுமே அவருக்கு பழகிக்கணும். ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன ஆண்டவர் சொல்கிறீங்க? இதில் நான் போனோமா, இல்லை நீங்கள் தப்பிக்க வைக்கிறதுக்கு எதனா வழி வச்சுருக்கீங்களா, இல்லை நான் எப்படி இதில் நான் போனோம் சொல்லுங்க ஆண்டவர். சொல்லும் போது ஆண்டவர் தப்பிக்க வைப்பார், அதுக்குரிய பலன் தருவார், அது ஜெயிக்க கிருபை தருவார். அல்லேலூயா. இருக்கும் பிரச்சனை, போராட்டம் எல்லாமே இருக்கும். அதில் ஜெயிக்கணும்னாக்கா ஆண்டவர் பலன் வேணும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அப்போதான் எல்லாமே ஜெயிக்க முடியும். அது என்னதான் இருந்தாலும் சரி, அது இன்னமாவது சூழ்நிலை, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எந்த இதுனாலும் சரி, அதுக்கு ஆண்டவர் கிருபை, ஆண்டவர் தயவு நமக்கு வேணும். அப்போதான் அதெல்லாம் ஜெயிக்க முடியும். இல்லைனாக்கா ஜெயிக்க முடியாது. ஒரு பிரச்சனைக்கு நம்ம சோர்ந்து போயிடனாக்கா அவ்வளோதான். எல்லா பிரச்சனை நம்ம போட்டு என்ன பண்ணணும், நம்மளை ஒரு வழி ஆக்கிடும். அதனால சமாளிக்க கற்றுக்கணும். அல்லேலூயா. சமாளிக்க கற்றுக்கணும். என்னதான் வந்தாலும், என்னதான் நடந்தாலும், நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படி போகிறேன். அவர் நம்மளை உருவாக்குனது, அவர் நம்மளை நடத்துகிற தேவன், அவரே நமக்கு எல்லாமே கொடுத்தவர், அவர் நடத்துவார். அப்படி போகும்போது சூப்பரான என்ன செய்வார்? நடத்தின்னு போவார். அப்போ நமக்கு பயம் இருக்காது, பதற்றம் இருக்காது, தவிப்பு இருக்காது, ஒரு என்ன செய்வேன்னுட்டு கவலை இருக்காது. எல்லாம் ஆண்டவர் கண்ட்ரோலில் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் கண்ட்ரோல் இருக்கும்போது நம்ம தப்பிக்கப்படுவோம். இப்போ அந்த பிரச்சனை நாங்கள் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண மட்டும் நீங்கள் ஜெபத்தை கேளுங்க, இது நாங்கள் பார்த்துக்கிறோன்னாக்கா நாங்கள் தான் அலமோதிக்கணும், அவ்வளோதான். அப்படி நம்ம போகக்கூடாது. ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்குங்க, அது எப்படிப்பட்ட ப்ராப்ளம் தான் நீங்கள் பார்த்துக்கங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? சூப்பராக இருக்கிறவராக இருக்கிறவர், அவர் நம்ம கூடவே இருந்து நடத்துவார். அல்லேலூயா. அப்போ இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இருக்கிறார், ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். பயம், ஆண்டவர் இருக்கிறார், அவர் நடத்துவார். நான் ஆண்டவர் பயப்படுறேன், என் குடும்பம் ஆண்டவர் பயப்படுது,
எல்லாத்துக்கும் நான் ஆண்டவர் பயப்படுறேன். ஆண்டவர் பயந்து நடந்தாக்கா ஆண்டவங்களை பாதுகாப்பார். இல்லைன்னு வச்சுங்க, பிசாசான் என்ன பண்ணுவான், அவனுடைய வேலை காட்டுவான். அவனுடைய வேலை காட்டும் போது நம்ம மைண்டெல்லாம் டிஸ்டர்பன்ஸில் போயிடுவோம். பயத்துலையோ திகிலையோ வேதனைலையோ அப்படியே அலம்போது போயிட்டே இருக்கும். என்ன பண்ண தெரில, நான் இப்படி பண்ணலான்னு பார்க்குறேன், அப்படி பண்ணலான்னு பார்க்குறேன், என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றுமே தெரியமானுங்குது, என்னுடைய பிரச்சனை எல்லாம் எனக்கு பெருசாதான் தெரியுது, இது எப்படி சமாளிக்க ஒன்றும் முடியல, நம்ம இங்கே போகலாம், நம்ம அங்கே போகலாம், நம்ம அங்கே, இதுதான் நமக்கு மைண்ட் ஓட தவிர நீ ஆண்டவர் சமூகம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படி கேட்டிங்கனாக்கா சூப்பராக ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. ஆலோசனை கொடுத்து நம்ம தப்பிக்க வைத்து நம்ம கரெக்டான ஒரு ஸ்தானத்தை நிற்க வைக்கிற தேவன். அல்லேலூயா. அப்படி நின்றுட்டுன்னு வச்சுங்க, அசைக்க முடியாது, யாராலும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அசைக்க முடியாது. அப்போ ஸ்ட்ராங்காக ஆண்டவர் வைப்பார். இப்போ ஸ்ட்ராங்காக வச்சுட்டு ஆண்டவர் பிசாசுக்கு சவால் விடாது. இப்போ மோதிப்பார் அவங்ககிட்ட, இப்போ நீ மோதிப்பார் அவங்ககிட்ட, ஆண்ட அப்படி கிருபை தருவார். அல்லேலூயா. மோதிப்பார், உன் தலையே இருக்காது, மோதிப்பார், அப்படி நிற்க வைப்பார் ஆண்டவர். அப்போது நமக்கு என்ன ஆகிடும், அந்த தைரியம், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த தைரியத்தில் போகும்போது இந்த கிரியைகளெல்லாம் ஆகும், இந்த கவலைப்படுத்துகிற கிரியை, இந்த வேதனைப்படுத்துகிற கிரியை அப்படியே எரிஞ்சு சாம்பலாகும். அப்படியே இல்லைங்களா? அது எரிஞ்சு சாம்பலாகணுமா, இல்லை அது நம்மளை நமக்குள்ளே கிரியை செய்யணுமா? சாம்பலாகணும். அல்லேலூயா. எரிஞ்சு சாம்பலாகனாக்கா நாம் ஆண்டவர் வார்த்தையில் நிற்கும் போது, ஆண்டவர் இருக்கிறவரா நம்ம கூட இருக்கிறவராரு, அவர் சொல்கிறபடி நம்ம இருக்கும்போது அது எரிஞ்சு சாம்பலாகும். இல்லை, இவன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என்னால் போக முடியல, இப்போ வேதனை கிரியை போக முடியல, கவலையுடைய கிரியை போக முடியல, உலகத்துடைய கிரியைகள், அசுத்த கிரியைகளும், இந்த வியாதியின்ற கிரியைகள் எல்லாமே ஃபெயிலர் ஆகுது. இல்லைங்களா? அவன் என்ன பண்ணுவான், ஓ நீ இவ்வளோ தைரியமாக இருக்கிறியா, ஓகே நான் உங்கள் பிள்ளைங்கள் மூலிமா பண்ணுறேன், ஐ டோன்ட் கேர், நீ என்ன பண்ணிக்கோ, நான் இதெல்லாம் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. இல்லை உன் மனைவி கொண்டு நான் எதனா பண்ண போகிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. என்ன பண்ணிக்கோ, ஏன்னா இருக்கிறவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ண அசுத்த கிரி எரிஞ்சு சாம்பலாகும். அப்போ ஆண்டவர் நம்ம ஜெயத்தை தருகிற தேவன். அப்போது அந்த தைரியம், அந்த பலன், அந்த அதிகாரம், அந்த அக்கினி, அந்த ப்ரெசன்ஸு, அது ஆண்டவர் மட்டும்தான் நம்ம நிரப்ப முடியும். அது தானாக தானாக எடுத்துக்க முடியாது, அது தானாக நம்ம இது பண்ண முடியாது, அது ஆண்டவரே கொடுப்பார். ஆண்டவரே கொடுப்பார். அப்போ அது தாங்கக்கூடிய பலன், அதை எல்லாமே கிருபை கொடுத்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு இருக்கிறார், கூட இருக்கிறார், அதை ஃபஸ்ட்டு உணரணும். அது உணர்ந்தால் எல்லாம் ஜெயிக்க முடியும். நாங்கள் என்ன சொன்ன, சில டைம் மறந்துடுறோம். கஷ்டம் வந்தால் மட்டும்தான் இயேசுவே கொஞ்சம் நல்லா ஆயிட்டேனாக்கா அப்படியே மறந்துடும். ஜெப வாழ்க்கை எல்லாமே அப்படியே கீழே இறங்கிடுது. எப்பவுமே ஆண்டவர் நீங்கள் தான், பணம் இருந்தாலும் சரி இல்லைன்னு சரி, எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவர் பிடிச்சிருங்க, சூப்பராக எடுத்துன்னு போவார். நம்ம அப்பப்போ டவுன் அப் அண்ட் டவுன் ஆகும்போது தான் எல்லாம் மோதுது. நம்மளை ஒரே லெவலில் போயிட்டு இருங்க, ஒரே லெவலில் இருங்க. ஆண்டவர் வார்த்தையில், ஆண்டவர் பிரசன்ஸ் அப்படியே போயிட்டு இருங்க. அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைலாம் அப்படியே அப்படியே போயினே இருக்கும். அது எரிச்சு சாமலை போயிட்டே இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வார்த்தை பார்த்துன்னு ஜபத்தில் முன்னே போயிட்டு இருங்க. இல்லைங்களா? அந்த பலனில், அந்த அபிஷேகத்தில், அந்த அனாயிண்டிங்கில் போனோம் இல்லைங்களா, போயிட்டே இருங்க. ஆண்டவர் சூப்பராக எடுத்துன்னு போவார். ஆண்டவர் யாருமே கைவிட மாட்டார். ஆண்டவர் அல்லேலூயா. சூப்பராக நடத்துகிற தேவன். அப்போது 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனமாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு சொல்வாயாக என்றும், இதுவே என் நாமம் தலைமுறை தோறும், இதுவே என் பேர் பிரஸ்தாபம். அல்லேலூயா. ஆண்டவர் பேர் ஆபிரகாம் மட்டும் இல்லை, யாக்கோபுக்கு மட்டும் இல்லை, ஈசாக்கு மட்டும் இல்லை, மோசேக்கு மட்டும் இல்லை, தலைமுறை எல்லாருக்கும் தான் ஆண்டவர் வார்த்தை. அல்லேலூயா. நம்ம அங்கேயே வச்சிடக்கூடாது, இது ஆபிரகாமுக்கு, இது ஈசாக்குக்கு,
இது யாக்கோபுக்கு, இது வந்து மோசேக்கு இல்லை, தலைமுறை தலைமுறை அவனோட நாமம். அவர் தலைமுறை தலைமுறைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, சொல்லிட்டு வர்றாரு. ஆண்ட வார்த்தையில நம்ம நிக்கணும். ஆண்டவரே, நீங்க எங்களோட கூட இருக்கிறீங்க, இப்போ கூட எங்களோட கூட தான் இருக்கிறீங்க, எங்களை தாங்கி நடத்துக்கிறீங்க. நான் எதை குறித்து நான் கவலைங்க மாட்டேன், நான் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், நீங்க பார்த்துக்குங்க. ஆண்ட பார்த்துக்க மாட்டாரா? ஒரு வாசல் எதிரி ஒன்று அடிச்சானாக்கா இன்னொரு வாசல் ஆண்ட திறப்பாரு. அல்லேலூயா. அந்த வாசல் கூட அடிச்சானாக்கா இன்னொரு வாசல் திறப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் வாசல் திறந்துனே இருப்பார். அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டை சார்ந்து போயிடணும். எல்லாத்துலேயும் ஒரு பொறுமை. ஆண்டவரே, நீங்க என்னப்பா சொல்றீங்க, அந்த கனெக்ஷன் நம்ம ஆண்டவர்கிட்ட வச்சுக்கணும். எப்பவுமே அந்த கனெக்ஷன் வச்சுங்க. ஆண்டவர் நீங்க பேசுறது, ஆண்ட வார்த்தை, ஆண்டவர் பிரசன்ஸ்ல ஆண்ட வார்த்தை, இன்னைக்கு இந்த வார்த்தை தான் எனக்கு கொடுத்தாரு ஆண்டவர், அது உறுதியா எடுத்து பிடிச்சுக்கணும். வசனத்தில் நிறைய வசனம் இருக்கு. வசனம் வந்து எல்லாமே ஆண்டவர் வார்த்தை தான். அத்தனை வார்த்தையிலும் எந்த வார்த்தையை ஆண்டவர் பேசினார், அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இல்லைங்களா? அந்த சூழ்நிலையில அந்த இதுல வந்து இந்த வார்த்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. பாருங்க, சொன்ன இல்லைங்களா, சங்கீதம் 119:74 வசனம், ஆண்டவர் உங்களோட வசனம் நான் காத்திருக்கிறேன், என்னை கண்டவர்கள் சந்தோஷப்படணும், உமக்கு பயந்தவர்கள் சந்தோஷப்படணும். அப்ப அந்த சூழ்நிலை கரெக்டா ஆண்ட வார்த்தை கொடுத்தாரா? அப்ப எல்லா வசனம் இருக்கு இல்லைங்களாங்க. 119 அதிகாரத்தில் நிறைய வசனம் இருக்கு. அந்த ஒரு வசனம் இதுதான் தேவனுடைய வார்த்தை. இதுதான் ஆண்டு நம்மோடு பேசுறாரு. இப்போ செப்பனியா, மலேக்கியா அதிகாரம் மேல அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம், 12ஆம் அதிகாரம் வாசித்து போகும்போது இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 6வது வசனத்தை பேசுறாரு. பாத்தீங்களா? இந்த வார்த்தை தான் எனக்கு, இந்த வார்த்தைப்படி ஆண்டவர் நடத்துவாரு. அது எடுக்கிறது தான் ஒரு அதிசயம், அற்புதம். அல்லேலூயா. அது நம்ம என்ன உறுதியா போயிட்டு, ஆண்டவரே நீங்க என்ன பேசுறீங்க, ஆண்டவரே நீங்க பேசுற வசனம் எனக்குள் உறுதியா இருக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது தான் அந்த வசனம் ஸ்ட்ராங்கா ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அந்த வசனம் நினைச்சாலே நமக்கு அப்படியே அனாயிண்டிங். அல்லேலூயா. அந்த வசனம் நினைச்சாலே அப்ப அப்படி ஆண்டு நடத்துவாரு, நடத்தி போவார். அந்த வசனத்துக்குள் நம்ம இருக்கணும். அப்ப தலைமுறை தலைமுறை எல்லாருக்கும் தான் வசனம். ஆண்ட வார்த்தை நம்ம நிக்கணும். என்னாகும் 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற்ற அவர் ஒரு மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரோ. அவர் பொய் சொல்றது அவர் மனுஷன் கிடையாது. நம்ம வந்து ஆண்டவரே கடவுள் போல தான் பார்க்கணும். ஆண்டவர் அல்லேலூயா. மனுஷனை போல பார்க்க கூடாது. ஆனா சொன்னா செய்வார் இல்லைங்களா? அவர் பொய் சொல்றது மனுஷன் கிடையாது. மனுஷன் தான் பொய் சொல்லிட்டு மனுஷன் மாதிரி செய்யாம போவாங்க. அந்த லெவலுக்கு ஆண்டவர் ஒப்பிட முடியாது. ஆண்டவரே தனி. அல்லேலூயா. மனுஷன் தான், ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மனுஷனுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நாங்கெல்லாம் மண்ணு, அவ்வளவுதான். நாங்கெல்லாம் களிமண், அவ்வளவுதான். மண்ணால் உருவாக்கப்பட்டிருந்து டஸ்ட் இதெல்லாம் மண்ணு தானா. இந்த மண்ணு என்ன பண்ணுது? ஆண்டவரே எதிர்த்து பேசும், ஆண்டு விரோதமா செயல்படும், ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குற மாதிரி செய்யும். மண்ணா இருந்து ஆண்டவர்கிட்ட மோத முடியுமா? ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன், அவர் நம்ம சிருஷ்டித்த தேவன். அப்ப ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடக்கூடாது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை நம்ம கீழ்ப்படியும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நம்ம கீழ்ப்படினோம். இது பிரசங்க பண்ணாதான் இந்த வார்த்தை இல்லை, நீங்க வேதத்தை வாசித்தாலே வல்லமையான வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் பேசுறார். அப்ப பேச 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 ப்ராப்ளம் வராதுன்னு நினைச்சுக்கிறீங்களா? வர்றோம். நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்க பிரச்சனை உங்கள்கிட்ட நெருங்கும். அதெல்லாம் சமாளிக்க ஆண்டவர் பலன் தருவார். அல்லேலூயா. இந்த பிரச்சனையை பார்த்துட்டு ஆண்டவரோட நெருங்க கூடாதுன்னு இல்லை. சில பார்த்து, ஏய் ஆண்டவர் ரொம்ப ஜெபம் பண்ணாதே, ஜெபம் பண்ண பிரச்சனை ஜாஸ்தியாக வரும்.
ரொம்ப ஆராதனையில் பணம் ஓவராக போகாது, பிரச்சனை ஜாஸ்தியாகும். நீ பேசாமல் சைலண்டாக ஒரு பிரச்சனை இருக்காது, ஆறாமல் இருக்கலாம். இதனுடைய சில தவறான உபதேசம் இதெல்லாம். சொல்லு, ரொம்ப ஓவராக ஜோம் பண்ணாது, ஓவராக போகாது, கடவுள் 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 ஓவராக பண்ணாது. பண்ணனாக்கா ரொம்ப ப்ராப்ளம்ல போயிடுவேன். அப்படி இருக்கும்போது தான் பயங்கரமாக ஆண்டு கிரியை செய்வார். அல்லேலூயா. எவ்வளோ ஜோம் பண்ணுறோமோ, எவ்வளோதுக்கு பைபிள் வாசிக்கும், அவ்வளோ பயங்கரமாக ஆண்டு கிரியை செய்வார். பிசாசு நடக்க ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான் நம்மளை யார் மூலியமா தடுக்கிறது, பயமுறுத்துறது. அந்த மாதிரி நம்ம தீவிரமாக போயிட்டு இருக்கணும். அல்லேலூயா. நான் எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பயங்கர கெட்ட வார்த்தை பேசுவேன், குடிப்பேன், ஸ்மோக் பண்ணும், எல்லா அட்டுக்காசும் பயங்கரமாக இருக்கும். கிறிஸ்தவ பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. சும்மா எல்லாரும் அல்லேலூயான்றாங்க, அப்புறமா பண்ணுற அட்டுக்காசம்லாம் பண்ணுறாங்க. கடவுளே இல்லைன்னு எனக்கு வெறுத்து போயிடுச்சு. கடவுளே இல்லைன்னு அப்படிங்கிறது. அப்புறமா எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு பாரு. எனக்குள்ள ஒரு வயராக கொடுத்தேன். நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேனே, இங்கெல்லாம் சும்மா எல்லாம் ஆண்டவர் பேசுகிறாங்க, ஆண்டவர் நானும் பேசுகிறேனே. இப்போ ஆண்டவர் என்ன இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணுமா? ஓகே, என்ன ஒப்பு கொடுக்குறேன். அப்படி ஒரு வைராக்கியம் எனக்குள்ள வந்தது. அப்போ நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆண்டவரே எனக்கு விடுதலாக்கும். நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். வானா யாருக்கிட்ட நான் கேட்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். ஜெபிக்க ஆரம்பித்தேன். காலையில் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். நானசம் எடுத்தேன். அப்பா நான் நானசம் கொடு, எங்கள் அப்பா கிட்டே நானசம் ஜெபிக்க ஆரம்பித்த. பார்க்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் சிஸ்டர் எல்லாரும், ரொம்ப ஜோம் பண்ணாதான் மென்டலாயிட போகிறடா அட்வைஸ் எனக்கு. எங்கள் அப்பாவே எனக்கு சொல்லிடுங்க, ரொம்ப மென்டலாயிட போகிறேன், வானா ரொம்ப ஓவராக போவாது. இல்லை நான் ஆண்டோட பேசுங்க. பார்த்தீங்க வைராக்கிய பார்த்தீங்க எப்படி வந்துச்சு அந்த 17-18 வயசுல. இல்லை நான் ஆண்டோட பேசணும், ஆண்டோட பேசணும். வேதத்தை வாசிக்க ஜோம் பண்ணுறது, வேதத்தை வாசிக்க ஜோம் பண்ணுறது, உபாசம் இப்படியே. அப்பவே பேச ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. பேச ஆரம்பி வேதத்தின் வசனம் மூலியமா பேச ஆரம்பிச்சிட்டார். என்னென்ன முடிவு எடுக்கணும் எல்லாமே வசனத்தோடு ஆண்டவர் எடுக்க கிருபை செய்தார். என்ன செய்யணும் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க யாருமே கிடையாது. யாருமே சொல்ல முடியாது. நான் தான் இவனை நடத்தினேன்னு சொல்றேன் ஒருத்தர் கிடையாது. என்னை நடத்துன ஆண்டவர் தான். அன்னைக்கு இப்போதுக்கும் இனிமேலும் ஆண்டவர் தான் நடத்தினுக்கிறார். என்னை யார் கண்ட்ரோல் இல்லை, யார் நான் சொல்லிதான் அவன் நடக்கிறான்ட்டு ஒருத்தோடு சொல்ல முடியாது. ஆண்ட வேதத்தின்படி ஆண்ட என்ன இடத்துல அப்படிதான் போயிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் கூட வேதத்தின்படி தான் தீர்மானம் எடுக்கிறது. அப்படிதான் ஆண்ட நடத்தி வர்றாரு. அல்லேலூயா. ஆனா கை விடலையே, பேசுறாரு பேசுறாரு, நம்ம ஜெபம் பண்றோம். அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் அப்படி எனக்கு ஒரு பின்மாற்றம். ஜபான்லாம் கம்மியாயிடுச்சு. அந்த அனுபவத்தை தான் எல்லாம் உங்கள்கிட்ட பேசுறேன் சில டைல. அல்லேலூயா. ஜபான் கம்மியாயிடுச்சு, அபிஷேகம் கம்மியாயிடுச்சு, பணம் 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 பின்னாடி ஓடுறாச்சு. காசு எப்படிலாம் சம்பாதிக்கலாம் ஏமாத்தி இல்லை, எப்படியாவது ஒரு நல்ல இதுல சம்பாதிக்கலாம். வருது 75,000 ரூபாய் இன்கமிங்கு, கையெல்லாம் ஃபுல்லு மோந்துரும், செயின் எல்லாம் போட்டுக்கிறேன். ஒரு இடத்துல எனக்கு ஒரு பயம், நான் ஆண்டவர் விட்டு எங்கேயோ போயின்னுக்கிறேனே, நான் இப்படி தீவிரமா இருந்தேனே, ஏன் எங்கேயோ நான் தப்பு செய்கிறேனே. ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம்ப்பா சித்ததுபடி நடத்து ஆண்டவரே. என் பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை, உங்களோட வார்த்தை மட்டும் நடத்தி நான் எங்கேயோ நான் தப்பு செய்கிறேன், என்னை மன்னி ஆண்டவரே. ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்போ இன்கமிங் எல்லாம் கட் ஆயிடுச்சு. இல்லை ஆண்ட சித்தம் எனக்கு வேணும், அவ்வளோதான், எனக்கு காசு இல்லை முக்கியம். டக்குன்னு அப்படி யூட்டன் வச்சா பாருங்க, 75,000 ரூபாயிலேருந்து அப்படியே கம்மியாகி 10,000 வந்து நினைச்சு. இல்லைண்டாரு, உங்களுக்கு சித்த தான் வேணும் எனக்கு. 10-15,000, அப்போ டக்குன்னு 40,000 ஆயிடுச்சு சம்பளம். அப்போ கூட இல்லைண்டாரு, உங்க சித்தத்தின்படி நடக்கணும். அப்போதான் ஆண்டவர் வார்த்தையின்படி வெளியே வந்தது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்களா, ஆண்டவர் அபிஷேகம் தான் எனக்கு வேணும், பணம் இல்லை. அதனால பணம், இந்த செல்வாக்கு, இந்த நகம், இதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், ஓரம் கட்டிட்டேன். சர்ச்சை ஆரம்பிக்கும் போது 2 மோதிரம் வச்சிருந்தேன். நான்
2 மாதம் வாடகை கட்டல. ஜெபம் பண்ண, ஆண்டவரே சித்தம் இருந்தாக்கா இந்த மோந்திரம் வந்து விற்று தான் வாடகை கட்டணா கட்டுறேன், ஆனால் மறுபடியும் நான் போட மாட்டேன் அந்த மோந்திரம். நான் இல்லை நீங்கள் சந்திச்சனாக்கா நான் இந்த மோந்திரம் கண்டினியூ பண்ணுவேன். நான் ஜெபம் பண்ணேன். 2 மாதம் வாடகை கட்டல, விற்றுட்டு வாடகை கட்டினேன். அல்லேலூயா. அப்போது விட்டுந்தான் மோந்திரம் போடுறது. அப்போது ஆண்டவர் பார்த்தீங்களா, நம்ம கரெக்டாக ஆண்டவர் வார்த்தை போகும்போது, இதெல்லாம் சமாளித்து போகும்போது, ஆண்டருக்காக விடும்போது ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறது கேட்கணும். மனுஷன் ஆண்டவர் சொல்கிறது இன்னைக்கு சொல்லி நாளைக்கு மாற அப்படி இல்லை. ஆண்டவர் தான் நம்மளை கீழ்ப்படுத்தணும். ஆண்டவர் நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்பேன் ஆண்டவர். அப்போ அப்படி போகும்போது கரெக்டாக ஆண்டவர் செய்வார், நம்மளை கொண்டு வருவார். அப்போ நம்ம சில இது விட்டு கொடுக்கணும். ஆமாம் ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு கேட்காத புத்தி இருக்குது, நான் இதில் சரியாகணும் ஆண்டவரே. எனக்கு வந்து ஏன்னா நான் நல்ல ஆண்டுக்கு தீவிரம் போயிட்டு டக்குன்னுட்டு ஜபம்லாம் கம்மியாகும் போது எனக்கு தெரியும் அதோடைய இது எப்படி. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்களா, அவர் மாறாதவர். நாங்கள் மாறிடுறோம், மனுஷங்க மாறிடுறோம். ஆண்டவர் மாறாதவர். அல்லேலூயா. அவர் இன்னும் அவர் நடத்தின்னு வர்றாரு. அப்போ எவ்வளோ தப்பு. அப்போ நம்ம மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டு மன்னிக்கிறாருங்களா, மன்னிச்சு என்ன செய்கிறாரு, சூப்பராக கொண்டு வர்றாரு ஆண்டவர். அப்படிதான் ஆண்டவர் நம்மளை ட்ரெயின் பண்ணிட்டு வருது ஆண்டவர். அதனால தான் நான் ஒரு இந்த 7 வருஷத்தில் சூப்பராக ஆண்டவர் என்ன செய்கிறார், வசனத்தோட வல்லையும் வார்த்தையோடு உறுதியாக கொண்டு போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. யாருக்கிட்டையும் பணம் கேட்குறது, ஸ்பான்சர் பண்ணுங்க, இந்த இதே கிடையாது. ஆண்டவர் இது உம்முடைய ஊழியம், நீங்கள் நடத்துங்க, இல்லைன்னா நான் போகிறேன், நான் சாத்திட்டு போகிறேன், நீங்கள் கொண்டு வந்துக்கிறீங்க, நீங்கள் நடத்துங்க, அவ்வளோதான். அந்த உறுதி. ஏன்னா எனக்கு நான் ஆண்டவர் நல்லா நானும் செக் பண்ணிட்டேன். ஆண்டவரை எப்படி ஆண்டவர் சூப்பராக நடத்துகிறார். ஆண்டவர் இப்படி நடத்தின்னு தான் வர்றாரு. ஒரு மாதம் கூட கை விடல ஆண்டவர். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஊழிய ஆண்டு நடத்துவார். அப்போ அப்படி நாங்கள் போகும்போது மகிமையாக இருக்கும். அப்போது எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க பலன் தருவார் ஆண்டவர். பிசாசுடைய கிரியெல்லாம் எரிஞ்சு சாமலாகும். வேதனை கொடுப்பேன், பிரச்சனை கொடுப்பேன், இன்னத்தான் பண்ணாலும் பண்ணு, நான் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பார்த்துக்கிறேன், அவதான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மனுஷன் கிடையாது. மனுஷனா நம்ம நினைச்சோன்னாக்கா நாம் விழுந்துருவோம் கீழே. ஆண்டவர் சொல்றது செய்வார். சில டைம் தரிசனம் கொடுப்பாரு, நிறைவேறாம கூட போவோம். அதில் முக்கியம் ஜபமும் உபவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறது உபவாசம் ஜபம் தான் நிறைவேற்றும். அதனால தான் ஃபாஸ்டிங் இருக்குங்க சொல்றது. தரிசனம் வந்துச்சுங்களா, தரிசனம் வந்துச்சுனாக்கா நிறைவேற போவோம். எரியமே திருச்சில தரிசனத்தை பார்த்து நிறைவேறல. ஆனால் டேனியல் உபவாசத்தோடு ஜபத்தோடு தரிசனத்தை நிறைவேற்றினார். அப்போ உபவாச ஜபம் தான் தரிசனத்தை நிறைவேறும். தரிசனம் பார்க்குறேன், திருதர்சனம் சொல்கிறேன் இல்லை, ஆனால் ஜபத்தில் தான் அது நிறைவேறும். உபவாசம் தான். பயம், ஆண்டவரே நீங்கள் தந்திருக்க இந்த தரிசனம் நிறைவேறணும் ஆண்டவரே, அந்த பயம் நமக்குள்ள வருது இல்லைங்களா, அந்த பயத்தில் தான் அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது அது நிறைவேறும். ஓகே, தேவனுடைய வார்த்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:29. இஸ்ரவேல் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல. ஓகே, மனுஷன் அல்ல. ஓகே, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. ஆண்டவர் சொல்றேன், நான் தான் கர்த்தர், நான் தான் உங்களை ரட்சிப்பேன், என்னை இல்லாமல் வேறு தெய்வம் கிடையாது. தெளிவா சொல்ல பண்ணுறீங்களா? நானே யெகோವನು, ನನ್ನ ಹೊರತು ಯಾವ ರಕ್ಷಕನೂ ಇಲ್ಲ. ரட்சிப்பு தேவன் தான் தருறது. ரட்சகர் ஆண்டவர் தான். ஆண்டவர் தவிர வேறு யாருனாலும் ரட்சிப்பு தர முடியாது. என்னாலும் தர முடியாது, மற்றவங்களாலும் தர முடியாது. தேவனால் மட்டும்தான் ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நான் தான் ரட்சகர்னு சொல்றாரு. நான் அறிவித்தேன், ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்கள் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை நடத்துகிறாரு, அதுக்கு நீங்க தான் சாட்சி ஆண்டவருக்கு. அல்லேலூயா. வேற தெய்வம் கிடையாது. வேற தெய்வம் உன்னை விடுதலாக்கல, வேற தெய்வம் உன்னை காப்பாத்தல, வேற தெய்வம் நடத்தல. நான் தான் உன்னை காப்பாத்துக்கிறேன் தேவன் சொல்றார்.
வேறு தெய்வம் கிடையாது, நான் தான் காப்பாத்தி இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. வேறு தெய்வம் கிடையாது என்று சொல்றாரு. அப்போ நீங்க தான் சாட்சி, அதுக்கு நீங்க தான் சாட்சி. எந்த நிலைமையில, எப்படிப்பட்ட நிலைமையில நீ விடுதலான்னு நீ தான் சாட்சி. அதுக்கு பாத்தீங்களா, ஆண்டவர் உங்களோட கூட இருக்க வார்த்தை பாத்தீங்களா? வேற யாரும் சாட்சி வேணா, வேற யார் சொல்றது, நீ தான் சாட்சி அதுக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தான் ரட்சகர், வேற யாரும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கின்னு தெளிவாக நாங்க போனோம். இப்ப ஆண்டவர் பூமி கடாந்தரத்தில் பாருங்க, ஏசாயா 40:28-31 வாசிக்கும் போது, பூமி எல்லாமே சிருஷ்டித்த தேவன், அவர் சோர்ந்தே போக மாட்டாரா ஆண்டார். அவர் சோர்ந்தே போக மாட்டார் அவர். அல்லேலூயா. அவர் இந்த வசனம் வாசிங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா, அவர் சோர்ந்து போக மாட்டார் ஆண்டவர். இது உங்களுக்கு தெரியணும். ஆண்டவர் சோர்ந்து போக மாட்டாரு, அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு. ஆண்டவர் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. அவர் இந்த உலகத்தையே பராமரிக்கிற தேவன், உலகத்தையே நடத்துகிற தேவன், எத்தனை கோடி மக்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், அத்தனை பேர் கண்ணீரை துடைக்கிற தேவன், அத்தனை பேருக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். அதான் தேவனுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற வித்தியாசம். அல்லேலூயா. அப்ப தேவனால் முடியாது எதுவுமே இல்லை. ஆண்டவர் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டார். பா எனக்கு போதனாச்சுப்பா, இந்த உலகத்துல பார்த்து எல்லாரையும் இவங்களெல்லாம் பார்த்து அப்படி எல்லாம் ஆண்டவர் சோர்ந்து போகிற தேவன் கிடையாது. அல்லேலூயா. மனுஷன் தான், மனுஷன் என்ன சோர்ந்து போவான். செஞ்சு செஞ்சு போதனாச்சு, குடும்பம் செஞ்சு செஞ்சு போதனாச்சு, ஒழிச்சு ஒழிச்சு போதனாச்சு, சம்பாரிச்சு சம்பாரிச்சு போதனாச்சு, பார்த்து பார்த்து போதனாச்சு. பார்த்தீங்களா, மனுஷன் சொல்லுவாங்க என்னால் முடியல, எனக்கு போதனாச்சுப்பா, என்ன வாழ்க்கை, அப்படியே டக்குன்னு உள்டா அடிச்சிருவாங்க, யூட்டன் வச்சிருவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அல்லேலூயா. அவர் எப்பவுமே சோர்ந்து போகாத தேவன். நீங்க எப்பெல்லாம் ஜெபம் பண்ணும்போது, எப்பெல்லாம் ஆண்டை நோக்கி கூப்பிடும்போது, அதுக்கெல்லாம் ஆண்டவர் உத்தரவு கொடுக்குற தேவன். அவர் சோர்ந்து போக மாட்டார், நாங்க தான் சோர்ந்து போறது. நம்மகிட்ட தான் தப்பு இருக்குது. நம்மகிட்ட தப்பு வச்சுட்டு அப்புறமா ஆண்டவர் மேலே குறை சொல்றது. எனக்கு ஆண்டவர் செய்யல, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் செய்யறாரு, எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது. நீ சோர்ந்து போற, நீ விழுந்து போற, நீ பின்மாற்றத்தில் போற, இந்த இதெல்லாம் சொல்றது இல்லை. அதுதான் வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் தப்பு கிடையாது. ஆண்டவர் எப்பவுமே நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிற தேவன். 29 வருஷம் சோர்ந்து போறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? பலன் தராரு. முடியல, பலனே இல்ல, பலன் தரார். தராரு இல்லைங்களா? இங்க ஜபத்தில் பலவீனமா இருக்க, சோர்வா இருக்க, ஜபத்தில் விடுதல் ஆகுது, சுகமாகறாங்க, எந்திரிச்சு நடக்கிறாங்க. பலன் இல்லாம இருந்தவங்க பலன் ஆகுறாங்க. ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மறந்துடுறாங்க. அந்த பலனை தக்க வச்சுக்கணும், அந்த அபிஷேகம் தக்க வச்சுக்கணும், ஆண்டவர் தொடுதலை தக்க வச்சுக்கணும், ஆண்டவர் வார்த்தையை தக்க வச்சுக்கணும். அது காப்பாத்திக்கிறது தான் பலன் இருக்கு. அல்லேலூயா. இப்ப பலன் ஆகுறேன், மறுபடியும் நான் சோர்ந்து போறேன். பலன் அப்படி இல்லை. பலன் ஆகுனியா, இன்னும் நல்லா பலன் ஆகும், இன்னும் பலன் ஆகும், இன்னும் பலன் ஆகும். போதாது போதாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும். அப்படி ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா? நல்ல பலன் ஆகுது. அப்புறமா இந்த காத்து பஞ்சர் இறக்கி விட்ட மாதிரி திரும்ப காத்து வச்சா நல்லா ப்ளோ ஆகுறது, அப்புறமா இறக்கி விடுறேன். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நல்லா சோறு இனத்தான் வந்தாலும் அது தாங்கக்கூடிய பலன் கொடுப்பார் ஆண்டவர். ஏன் அது பலன் தர மாட்டாரா ஆண்டவர்? தாங்கக்கூடிய பலன் தர மாட்டாரா? தப்பிக்க பலன் தர மாட்டாரா? வழி செய்ய மாட்டாரா? எல்லாத்துக்கும் செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சத்துவத்தை தருகிற தேவன், அப்ப பலன் தருகிற தேவன். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். பாருங்க, வாலிபரே சோர்ந்து போயிடுவாங்க, ஆண்டவர் சோர்ந்து போக மாட்டார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு மனுஷனுக்கு இருக்க வித்தியாசம் இல்லைங்களா? பார்க்கப்பட்ட வாலிபர் தான் நல்லா ஸ்ட்ராங்கு,
அவங்களே சுதந்திரம் பண்ணுவாங்க. அது நான் செய்யணுமா, நான் போகணுமா, நான் எந்திரிச்சுக்கணுமா, அப்படியே மூக்கில் வாயில அழுவாங்க. அப்படியே ஏன் சார் நான் செய்யணுமா, அது நான் தான் செய்யணுமா, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. ஆண்டவர் அப்படி கிடையாது. அல்லேலூயா. அவர் நல்ல ஆண்டவர், மகிமையான தேவன், நம்மளை எல்லாரையும் பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. மனுஷன் மாதிரி ஆண்டவர் தான். அல்லேலூயா. கர்த்தர் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகு போல சேட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இந்த பலன் தான் ஆண்டவர் தருவார். கழுகு போல கர்த்தர் காத்திருக்கும் போது பலன் தந்து, அந்த பலன்ல போகும்போது சோர்ந்து போக மாட்டோம். இது எப்படி தெரியுங்களா, சோர்ந்து போக மாட்டோம்னு சொல்றது, அவனோட சித்தத்தின்படியே போகும்போது அது யாரானாலும் சரி பலன் அடைவாங்க. வயசான தாத்தா பாட்டி கூட பலன் அடைவாங்க. அல்லேலூயா. 80 வயசு அவங்க இன்னைக்கு காணும். அவங்க 8:30 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. இந்த வாரம் காணும். அவங்க 80 வயசு அவங்களுக்கு. ஜபத்து வந்தா அவங்க நல்ல பலனா இருக்கிறாங்க. ஜபம் அப்படியே சங்கி விடுவாங்க. ஜபம் பார்த்தீங்களா, ஆண்டு வார்த்தையின்படி போகும்போது தான் பலன் தர்றார் ஆண்டவர். ஆண்டு சித்தத்தின்படி போகும்போது தான் எப்படிப்பட்ட நோஞ்சாவா இருக்கிறவங்க கூட பலன் ஆயிடுறாங்க. ஆண்டு சித்தத்தின்படி போகும்போது. ஆண்டு சித்தத்தில் மீறி போன வச்சுங்க, சோர்வா இருக்கு, பலனா இருக்கு, என்னால் எந்திரிச்சு நடக்க முடியல, முந்தைய மாதிரி வேலை செய்ய முடியல, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, சோர்வு 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 சோர்வு. ஆண்டு சித்தத்தின்படி செய்யாதவங்களுக்கெல்லாம் சோர்வு தான். ஆண்டு சித்தத்தின்படி செய்யாதவங்களுக்கெல்லாம் பலனே இருக்காது. ஆண்டு சித்தத்தின்படி போகாதவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு இருந்து இல்லாத மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஆனால் ஆண்டு சித்தத்தின்படி செய்கிறவங்களுக்கு பலனா இருக்கும். அல்லேலூயா. பலனா இருக்கும். அதுதான் நம்ம காத்திருக்கும் போது பலன் அடைந்து நம்ம எழும்பி பிரகாசிப்போம். காத்திருக்கிறது நமக்கு வேணும். காத்துனா தான் நாங்கள் பலன் அடைய முடியும். அல்லேலூயா. நமக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா, உடனே ஆயிடணும். இப்போ உடனே வேணும், உடனே ஆயிடணும், எல்லாம் உடனே காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டு சம்மந்தம் கேட்டியா, காத்திருக்கணும். ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. செய்வார்னா செய்வார். காத்திருக்கணும். காத்திருக்கவங்க தான் அதோட வெற்றியை பார்க்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, சத்தியம்மா வீடு கட்டினாங்க, 4 வருஷம் காத்திருந்தாங்க, ஆண்டவர் முடிச்சு கொடுத்தாரு. அது நடுவில் எவ்வளோ போராட்டங்க, எவ்வளோ பிரச்சனைங்க. அதுல காத்திருக்கிறது தான் பெரிய விஷயம். அல்லேலூயா. காத்திருக்கும் தான் அந்த ஆசீர்வாதம். நான் கால் பண்ணது, அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, யாரோ நம்பர் கால் பண்ண எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணும்போது, சாரி பாஸ்டர், நான் யாருக்கும் கால் பண்ண, உங்களுக்கு கால் பண்ணதுக்கு ஜோம் பண்ணதுக்கு விடுதலை ஆக தான் சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க போன்லேயே ஜோம் பண்ணும்போது சுகமாய் தான் ஓடி வந்தாங்க சர்ச்சுக்கு. அவங்க பலவீனை பார்க்கும்போது சோர்வாயிட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகி செத்து போயிருக்கணும். முடியாம போய் அந்த பாதாளத்தில் போய் டச் ஆகி டக்குன்னு மேலே வந்து தான் அவங்க. அல்லேலூயா. அவங்க நல்லா வரும்போது தான் மற்றவங்களாம் அட்டாக். சர்ச்சு விட்டு ஏன் போறேன், ஏன் இங்கே பாதாளத்துக்கு போகும்போது எங்கே போயிடுச்சுங்க, அப்போ ஏன் கவனிக்கல, பாதாளத்துக்கு போயிட்டு இருந்தாங்களே, சாவரம்னா நிலைமை போய் அப்போ எங்கே போயிட்டு இருந்தாங்க, ஏன் எலும்பி நல்லா வரும்போது அப்போ ஏன் சர்ச்சை விட்டு போறேன். அந்த தாக்குதல் மத்தியில் கூட அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. பார்த்தீங்களா, அதுதான். அல்லேலூயா. நான் யாரும் போஸ்ட் பண்ண முடியாது, நீங்க இங்கே இருங்க, நீங்க அங்கே போங்க, யாருக்கும் சொல்ல முடியாது. அது உங்க இஷ்டம். அது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க இது உங்க அதிகாரம். நீங்க அது உங்க ரைட்ஸ். அது எங்க போறீங்க அங்க உங்க ரைட்ஸ். அது அதுக்கு நான் குறுக்க வர மாட்டேன். ஆண்டவர் பார்த்தீங்களா எப்படி ஜெயம் கொடுத்தாரு. இல்லை எனக்கு இங்கே போனதான் எனக்கு விடுதலை. அந்த உறுதியில் இருந்ததுனால தான் அந்த வீடை கட்டி முடிச்சு இன்னைக்கு வந்துட்டாங்க அங்கே வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. நாங்களும் விடாமல ஜபத்தில் போயிட்டு, அதுதான் நமக்கு வேணும். ஒன்று நீ விடுதலை ஆக்கு, இல்லை நம்ம விடுதலை ஆக்குறங்க விட்டுரு. அப்போ விடுதலை ஆகாம கட்டப்பட்ட நிலைமை இருக்குன்னாக்கா அது இன்னும் ஆவியோ தெரியாது. அல்லேலூயா. அப்போ அதனால தான் ஜபத்தில் போகும்போது கரெக்டாக ஆண்டவர் காத்திருக்கும் போது இப்படி ஒரு காரியம் நடக்கும். காத்திருக்கு ரொம்ப முக்கியம். காத்திருக்கும் போது தான் புது பலன், காத்திருக்கும் போது விடுதலை. காத்திருந்தாங்க, ஜெயம் பெற்றாங்க.
இல்லைனாக்கா அது வேற மாதிரி போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? நமக்கு தெரியும் யார் எனிமி, யார் எதிரி, எங்க இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, எல்லாமே தெரியும். அது எப்படி ஜபத்துல மட்டும்தான் அடிச்சு நொறுக்க முடியும். அல்லேலூயா. நொறுக்கும் போது எல்லாம் ஒதுங்கி அவங்க கரெக்டா சூப்பரா ஆண்டுக்குள்ள வந்துடுறாங்க. சில டைம்ல யார் எதிரிகள் சொல்லாம அடிச்சு ஜோம் பண்ணிடணும். அல்லேலூயா. சொன்னாக்க உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும். சொல்லாமலே ஜபத்திலே அடிச்சு போயிட்டு இருக்கும். அதுக்கு ஜபம் தேவை, அதுக்கு சபை தேவை, அதுக்கு ஊழியக்காரர் தேவை. இல்லைன்னா எப்படி முடியும்? அதனாலதான் ஜபம் சொல்லும் போது அந்த கரெக்டா ஆண்டுக்குள் காத்திருக்கும் போது விடுதலை ஆவீங்க. சூப்பரான நடத்தி போவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். காத்திருக்கும் புது பலன் தருவார். கழுகு போல சோர்ந்தே போக மாட்டீங்க, சோர்ந்தே போக மாட்டீங்க. அதுக்கு சாட்சி நான் தான். சோர்ந்தே போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அல்லேலூயா. வீட்டு வேலையிலேருந்து, சர்ச் வேலையிலேருந்து, ஜபத்திலேருந்து, ஸ்கூல் அனுப்புறதுலேருந்து, குக்கிங்லேருந்து எல்லாமே A to Z செய்ய பலன் தர்றது ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு கூட உபவாசத்தோடு முன்னாடி நிற்கிறேன். இது யார் தர்றது பலன்னு? ஆண்டவர். இப்போ நமக்கு இது சுய பலத்தினால ஆகுமா? சுய பலத்தினால ஃபுல் டே ஃபாஸ்டிங்களோடு இருந்து இருக்க முடியுமா? ஃபாஸ்டிங்கோடு வேலை செய்ய முடியுமா? ஃபாஸ்டிங்கோடு எல்லாமே செய்ய முடியுமா? இது யார் தராரு? பலன் ஆண்டவர் தராரு. அல்லேலூயா. மனுஷன் ஐடியா தருவாங்க. இப்படி இருந்தாக்கா அல்சர் செத்துருவேன், இப்படி இருந்தாக்கா அப்படி போயிட்டு அப்படிதான் மனுஷன் புத்தி சொல்லுவாங்க. நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பானப்பத்தியில் எப்படி ஆண்டவர் வார்த்தையில் தான் நம்ம நிற்க வைக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் எவ்வளவு பலன் தர, அந்த பலன் சொல்லும் போது அந்த பலன் நடத்தி போவார். பாண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன், நம்மளை பலப்படுத்துறாரு இல்லைங்களா? பாண்டவர் பலன் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. பாண்டவர் பலத்தினால் நிற்கணும். அல்லேலூயா. அப்போ சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்தே போக மாட்டோம். அல்லேலூயா. சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். ஆண்டவர் நமக்கு வார்த்தையை பலன், அந்த பலன் இருங்க, எல்லாத்துக்கும் கிருபை தருவார். என்ன செய்யணும், என்ன வேலை செய்யணும், எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. எதுக்கு சோர்ந்து போகணும்? நான் சம்டைம் ரொம்ப வேலை செய்யறேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், போய் தூங்கினாக்க தூக்கம் வராது. ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் படுத்தாக்க தூக்கம் வராது. பலனா இருக்கு. இப்போ தூங்கணும் இல்லைங்களா? பலன் டக்குன்னு ஏஞ்சிருவேன். சில டைம் நமக்கு கொஞ்சம் இதா இருக்கும், நம்ம ஓவரா போயிட்டு இருக்கிறேன் நான் என்ன. அப்போ கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, நான் சொன்னது தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பலன் தந்து நடத்துறாரு, கிருபை தந்து நடத்துறாரு. கேளுங்க பசங்க, கேளுங்க. எப்படா தூங்கி இருக்கிறான்னு கேளுங்க. ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது நான் தூங்கினுங்கிறது. மதியான டைம் கூட தூங்கினுங்கிறது ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. எப்போ ஒரு நாள் கீழே விழுந்து தான் அந்த வழியில தூங்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட மதியான டைம்ல தூங்கினுங்கிறது கிடையாது. பாட பலன் தரது இல்லை. ஜபம் 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 ஜபம். கார்ட்டூன் பார்த்துதான் நீ டிவி பார்த்து 1 hour ஜபம் பண்ணிட்டு வந்துடுறேன். திரும்ப மதியம் 1 hour ஜபம் பண்ணிட்டு வந்துடுறேன். திரும்ப சாயங்காலம் 1 hour ஜபம் பண்ணிட்டு வர்றேன். ஒரு 3 டைம் ஜபம் பண்ணாம இருக்க முடியாது எனக்கு. ஒரு டே டைம்ல அதிகாலை ஜபம் 2 மணிக்கு எழுப்பினாக்கா 5:30 மணி வரைக்கும் ஜபம் பண்ணி என்னால் இருக்க முடியாது. ஜபம் பண்ணிட்டே இருக்கணும், ஜபம் பண்ணி இருக்கணும். அதிகாலை சில பார்க்குது, உன்ன தூங்க மாட்டியா நீ கேட்பாங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது நமக்கு எல்லாமே ஆண்டவர் பலன் தர்றார். அல்லேலூயா. அப்போ சோர்ந்து போக மாட்டோம். ஆண்டவர் சித்தப்படி செய்யும்போது நான் இருக்கிற மாதிரி நீங்க இருங்க சொல்ல, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் வார்த்தை பலன் ஆகும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நடத்துறாரு இல்லைங்களா? அப்ப மலைக்கு 3:6 சொல்லும்போது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரர் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. கெட்டு போயிட்டீங்களா? இல்லையே. எதுக்கு அழுவணும்? எதுக்கு அழுவணும்? என்ன ஆயிடுச்சுட்டு அழுவுற? என்ன ஆயிடுச்சுட்டு? ஒண்ணுமே நடக்கலையே. எல்லாத்துலையும் ஜெயம் தான் தர்றாரு ஆண்டவர். எல்லாத்துலையும் ஜெயம் தர்றாரு. ஒன்னு இங்க வாழ வைக்கிறாரு, இல்லைன்னா பரலோகத்தை வச்சு வாழ வைக்கிறாரு. அவர் எப்பவுமே நம்ம ஜெயம் தர்ற தேவன். அப்ப என்ன ஆயிடுச்சு? ஒண்ணுமே ஆகல. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்குள்ள பலனா இருப்பேன். ஜெபம் பண்ண வாங்க.
Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. துதி மகிமை. Thank you, Jesus. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மதில் பரமன் இயேசு இலது நீக்க வேண்டும். பாடுகள் மதில் பரமன் இயேசு இலது நீக்க வேண்டும். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபத்தில் தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. ஜெபத்தில் தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு வரைந்தும் அவரில் நிலைத்து பலன் பெற்றுக்கொள்ள. முடிவு வரைந்தும் அவரில் நிலைத்து பலன் பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார், என்னை அழைத்து சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், என்னை அழைத்து சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவும், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவும், அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார், என்னை அழைத்து சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், என்னை அழைத்து சென்றிடுவார்.
அவருடன் செல்ல ஆயத்தமாவும், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவும், அவருடன் செல்ல. தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க மாறாத தேவன் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க மாறாத தேவன் ஆண்டவர், எங்களோடு கூட இருக்கிற தேவன் அப்பா. அப்பா, சமது காத்திருக்கும் போது பலன் அடைந்து, அப்பா பலன் அடைந்து, அப்பா கழுகு போல ஆண்டவரை சேட்டையில் அடித்து எழும்பும் என்று என் தேவன் எங்களுக்கு பலன் தருகிற தேவனா இருக்கிறீங்க. உம் சமுத காத்திருக்கிற பலன் அடைவார்கள். உம் சமுத உம் வார்த்தைப்படி நடக்கிற பலன் அடைவார்கள். அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். என் தேவன் பலன் தந்து நடத்துகிற தேவன் அப்பா. நீங்க பலனாக நடத்துகிற தேவன் அப்பா. என் தேவன் நீங்க சொல்றது நிறைவேற்றுகிற தேவன் அப்பா. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன் அப்பா, யாக்கோபின் தேவன் ஆண்டவரே. நீங்க நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுமே ஆகல. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்க கெட்டு போகல, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்க ஒண்ணுமே ஆகல, நாங்க உங்களோடு கூட இருக்கிறேன். தேவன் நீங்க சொல்றீங்க அப்பா. எதுக்கு பயப்படுறீங்க? யாரோ சொல்றதெல்லாம் எதுக்கு பயப்படுற? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் மாறாதவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இருக்கிறவராக இருக்கிறேன். நான் இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். பிசாசுடைய சொல்லுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாக, பிசாசுடைய சொல்லுகள் எரிந்து சாம்பலாக, பிசாசுடைய சொல்லுகள், அவனுடைய சதிகள், அவனுடைய திட்டங்கள் எரிந்து சாம்பலாக இயேசுவின் நாமத்தில் ஜனத்துக்கு விரோதமாக செயல்படுற தீய சக்தி கிரிகள் செயல்படுவதாக. என் தேவன் இருக்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. என் தேவன் நீங்க இருக்கும்போது அப்பா நாங்க பயப்பட மாட்டோம். யார் சொல்றது கேட்காத, யார் சொல்றது கேட்காத. என் தேவன் அப்பா, வார்த்தை நாம் கீழ்ப்பட வேண்டும். நான் சொல்றது மட்டும் கேள். ஆபிரகாமின் தேவன், உமக்கு சோத்திரம் அப்பா. சமது காத்திருந்து காத்திருந்து ஜெயம் பெறுவேன், காத்திருந்து விடுதலாவே, காத்திருந்து என் தேவன் செய்த தருகும் போது அநேகர் முன்பாக என் தேவன் சாட்சியாக வைப்பார். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிற தேவன். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. யாரு குறித்து கலங்காதீங்க. அவங்க சொன்னாங்க, இங்க சொன்னாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, தேவையில்லை. என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நீங்க இருக்கிறவராக நீங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவர். அது போதும் அப்பா. ஓ இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கரவலம தோரோபோ சந்தரஹலம தோரோபோ கரவலபா பாபா பாபா. என் தேவன் இருக்கிறவராக எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவர். நாங்க கலங்க மாட்டோம், நாங்க பயப்பட மாட்டோம். யார் சொல்லுக்கும் நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். யார் சொல்லுக்கும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். என் தேவன் நீங்க கூட இருக்கிறீங்க. அழைத்தவர் நீங்க உண்மை உள்ளவர். நீங்க நடத்திட்டு போவீங்க அப்பா. நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன், ஜீவனோடு இருக்கிற தேவன், உயிரோடு இருக்கிற தேவன், சதாக்காலம் உயிரோடு இருக்கிற தேவன், மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அதிகாரம் உடையவர். என் தேவன் அப்பா, நீங்க அப்படியே செய்யப்பட நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் நீங்க தொடர்ந்து நடத்துவீங்க, அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். ஓ இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாபு பிரதர் ஜெபம் பண்ணுங்க.
இதோட அவங்களோட ஒரு எதுவும் ஆகும். நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க. எத்தனை பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம் எல்லாவற்றையும் நீங்க கடந்து போயிருக்காங்க. நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. எங்களை விட்டு விலகாத தேவன் நீர் ஆண்டவர். அப்பா, எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவித்து என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் எங்களை பலப்படுத்துகிற வார்த்தை இங்கிருந்து புறப்பட்டு வந்ததுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஊழியர் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டே உமக்கு நன்றி அப்பா. இந்த வாரத்துக்கு தேவையான மன்னாவை கொடுக்கிறே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு விசுவாசித்து இதை முன்னிட்டு ஆண்டவரை செபித்து நாங்கள் முன்னேறி சென்று உதவி செய்யப்பா. இந்த ஊழியருக்காக நன்றி, சபைக்காக நன்றி ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சபையை கொண்டு என்னெல்லாம் செய்யணும் நீங்க திட்டம் கொண்டிருக்கிறீங்களோ, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல அவ எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிக்க போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கும் வந்து வசனத்தை கேட்க கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. இந்த ஜெபத்தை கேட்கிறேன் என்று இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. தொடர்ந்து ஆசீர்வாதத்தை நடத்துவீங்க, தொடர்ந்து மகிமை நடத்துவீங்க. பார்த்து வைக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒன்றும் மறவாதே. ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தமும் ஐக்கியமும் சதாகாலம் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.